வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னி பண்டலுக்கான ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க நம்ம இந்தியன் சர்வரில். அதை நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். அது நம்ம கிடைக்குதா இல்லையா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்வ கோளாறில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்பின் பண்ணி போட்டேன் 9 டைமண்டில். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 19 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்குது பாப்பமா? என்ன கிடைக்குது? ஸ்பின் அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இன்குபேட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட 2 இன்குபேட்டர் வச்சுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 39 டைமண்ட் இந்தோனேஷியாவில் வந்து லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குது பார்ப்போமா. 30 டைமண்ட் போடு. என்ன கிடைக்குது? ஒன்று விழுந்துரு ஒரே ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. 63 மாதிரி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. வர இந்தியன் சர்வர் மாதிரி இந்தோனேஷியா சர்வர் பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. எனக்குள்ள ஒரு தாட் ஒன்று வருது. அது கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஏன்னா பெரியவங்களாம் சொல்லுவாங்க வர மாமியா கழுத போனா ஆனா அப்படின்ற மாதிரி. வர பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்வர் நம்மளை சதி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன கொடுக்குறாங்க பாப்பா. இந்த வவுச்சர் கொடுங்கடா தயவு செஞ்சு. அவ்வளோதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வவுச்சர் கொடுத்துறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வவுச்சர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின் பண்ணாமல் நம்ம போயிட்டு இந்த பன்னி பண்ணல வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைக்குதா பாப்பா. 5 ஸ்பின்னு போடு. என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் கிடச்சிருக்கு. அது 2வது ஸ்பின்னுக்கு என்ன 2 அப்புறம் 3 அடுத்து 4 அவ்வளோதான். ஸ்டோன் கொடுத்துறாங்க. ஒரு வழியாக ஸ்டோன் கிடச்சி நமக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஸ்டோன். ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 7 ஸ்டோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட 7 ஸ்டோனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டோன் கிடச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று வந்து ஸ்பின் பண்ணலாம். 1 என்ன கிடைக்குது? ஸ்டோன் விழுந்துடா தயவு செஞ்சு. ஸ்டோனு இந்த எம்டன் பாக்ஸ் இது என்கிட்ட பர்மனெண்ட்டே இருக்குது ஆல்ரெடி. எதுக்கு இது கொடுக்குறாங்க தெரியல எனக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோன் தான் இருக்குது. இதுக்காச்சும் என்ன கிடைக்குது பாப்பமா. என்ன கிடைக்குது? அங்கே போ. ஸ்டோன் பக்கத்தில் இருந்துடா. ஸ்டோன் பக்கத்தில் அதுக்கு அடுத்து தான் இருக்குது. அவன் கரெக்டாக கொடுக்கவே மாட்டான். ஸ்டோனு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்தான் அப்படின்னா நான் வாடகை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு நானே கிளம்பியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னி மாஸ்டர் மைண்ட் பண்டில் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோனாக தேவைப்படுது. அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் அந்த பண்டில் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் கொடுக்க மாட்டாங்களே கடைசி வரைக்கும். பார்ப்போம் எப்படியும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து அதில் நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்பின் தான் பண்ண முடியும் நம்மளால். 99 டைமண்ட் கொடுத்துங்கடா தயவு செஞ்சு. விழுந்துரு ஸ்டோனா எத்தனை ஸ்டோனு? மொத்தம் 35 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைமண்ட் இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இதில் வந்து டாப் பண்ணுறது ஐடியாலையும் கிடையாது. ஏன்னா இது நம்ம மெயின் ஐடியும் கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பன்னி பண்டல் விடுத்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நினச்சது ஒன்று நம்ம நடக்கிற ஒன்று. ஓகேவா? எப்போவுமே நம்ம நினைக்கிறது ஒன்று நம்ம நடக்கிற ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம நினச்சது வந்து நடக்கலை. எனக்கு வந்து இந்த பன்னி ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் மைண்ட் செட்டாகவே இருக்குது. ஓகே எடுப்போமா எடுக்க வேணாமா அப்படின்னு வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஓகே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது நம்ம என்னத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே நான் எடுப்பனா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே டாடா பை பாய்.